பட்டாணி சுண்டல் பண்ணலான்னுட்டு அதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் பட்டாணியை, வெள்ளை பட்டாணி நேற்று ராத்திரி ஊற வச்சு இன்னைக்கு குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து 2 விசில் 3 விசில் எல்லாம் வேகாது. அதனால இன்னும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி வச்சிருக்கேன். நான் வந்து 3 வெங்காயம் நறுக்கினேன். 2 வெங்காயத்தை சுண்டலுக்கு வதக்கிட்டு இருக்கேன். 2 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின உடனே இந்த தண்ணி வடிகட்டின தண்ணியை ஊற்றி தான் சுண்டல் பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுது. இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் வந்து சீரகப்பொடி கொஞ்சம் அது வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு. இந்த வேக வச்ச தண்ணியிலேயே அது வந்து இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. சுண்டல் வேக வச்ச தண்ணியை நான் கொட்டலை இல்லையா, அந்த தண்ணியில இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா சேர்ந்து வரட்டும். அப்புறம் பட்டாணியை கொட்டிடலாம். அதுல இந்த பட்டாணியை வந்து வெந்த பட்டாணி கொஞ்சம் மேஷ் பண்ணிடலாம். ரொம்பவும் நைஸ் ஆகிட வேண்டாம், பாதி ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும். இதாங்க கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ தண்ணியில் போட்டுடலாம். பாருங்க, சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. கொத்தமல்லி தழையை மேலே போட்டிருக்கேன். இதை ப்ரெசன்டேஷன் அது முக்கியம் இல்லையா. இதை கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு இந்த பச்சை வெங்காயம் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மேலாக கொஞ்சம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொடுத்தோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மழைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க.